மாறுவோம், மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து பிஜேபியிலேருந்து விலகி இங்கே வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்தது அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் தான். நாங்கள்லாம் படித்தவங்க நிறைய பேர் வந்தது வந்து அதுக்கப்புறம் தான். பிஜேபியில் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம். இருந்தாலும் அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் களை பண்ணி தீவிரமாக ஆற்றணும். ஏன்னா மாற்று திராவிடம் தான் அவருடைய கொள்கையே. அப்போ அந்த கொள்கையை நோக்கி தான் நாங்களாம் பயணிச்சிருந்தோம். மறுபடியும் அந்த திராவிடத்துக்குள்ளே போகிறது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ இவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். எல்லாரும் நம்புறோம். அதனால தான் நாங்கள் பிஜேபியிலேருந்து வந்தோம். அவருக்காக பிஜேபிக்கு போனவங்க பிஜேபியிலேருந்து வந்துட்டோம். இல்லை, அது என்னன்னா, அது பதவி கொடுக்கல அப்படின்னா அது நீங்கள் பிஜேபியில் தான் கேட்கணும். எங்ககிட்ட கேட்கணும், நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்ல. அதுதான், அதனால தான் நாங்கள் வந்துட்டோம் வெளியே. நாங்கள் வெளியே வந்தது வந்து என்னன்னா, இம்பார்ட்டன்ஸு உழைக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நல்ல கடின உழைப்பு, கடின வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அப்புறம் நம்ம திராவிடம் வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பிஜேபியில் இருந்தோம். மறுபடியும் அந்த திராவிடத்துக்குள்ளேயே போகிறாங்க. கூட்டணி அங்கேயே தான் வைக்கிறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் நானும் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக பார்க்குறேன். அவங்க வந்து மெயினாக வந்து முதல் திமுகவோட கூட்டணி இருந்தது, அப்புறம் அதிமுக. இப்போ தனியாக சந்தித்த தேர்தலில் மட்டும்தான் 11% to 18% வந்தது. பட் திராவிடத்தை கூட போய் போய் நம்ம என்ன பண்ணோம், அதே 3% இருக்குது. ஏன் அப்படி போகணும்? ஒரு மாற்றம் வேணும். அதுதான் எங்களுடைய ஒரு கொள்கை. நாங்கள் வந்து எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அண்ணாமலை அண்ணன் தலைமையில் அவர்களோட கரங்களை வலுப்படுத்த வேண்டி வீத லீடர்ஸ்ல வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து தமிழக முதல்வர் வந்து நிச்சயமா நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சராக தான் வருவாருங்க. தமிழக முதலமைச்சராக தான் வருவாருங்க. வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை அண்ணன் மட்டும்தானுங்க. கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா வருங்க. இப்பதான் ஒவ்வொன்றா நாங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியா, நகர் வாரியா பார்த்தீங்கன்னா கேம்ப் போட்டு மெம்பர்ஷிப் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கிறேங்க. பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும் வரலீங்க, மாற்று கட்சியில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வராங்க. பொதுமக்களும் நிறைய பேர் அவங்க வாலண்டியரா வந்து எங்களை வந்து மெம்பர்ஷிப் ஆட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. தேங்க்யூ. வணக்கங்க, என் பேர் குருமணிங்க. கடந்த 23 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் தான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது முன்னேற்றம், அதாவது குழந்தைகளுடைய எஜுகேஷன், அப்புறம் நிறைய கலாச்சாரம் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, நம்ம தமிழகத்தில் எவ்வளோ சீரழிஞ்சிட்டோம் நம்ம இந்த ஒரு கடந்த காலங்கள்ல எல்லாம். வருங்காலம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவரை நம்புகிறோம். நல்ல ஒரு, அதாவது நல்ல படித்தவங்க, மூளை முடுக்கில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற அன்பை எல்லாம் அவர் ரொம்ப வருஷ காலமாகவே அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது எல்லாருக்குமே. இது நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை. நல்ல சிறப்பான முறையில் வந்து எல்லாருமே களப்பணி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம்.